திருமிகு தென்றல் சிவகுமார், பெண்களை அவர் உருவகப்படுத்தின விதம், பெண்களை அவர் எப்படி பயன்படுத்தினார்? பொதுவா திரைப்படங்கள்ல ஒரு விமர்சனங்கள் இருக்கு. இன்றைய காலகட்டத்திலையும் ஒரு சில படங்கள் மேல அது விமர்சனம் இருக்கு. ஒரு கவர்ச்சி பொருளாகவோ இல்ல பலவீனமானவர்களாகவோ காட்டுறது அப்படின்றத தாண்டி உரிமைக்காகவும் தான் கொண்ட காதலுக்காகவும் தான் கொண்ட குடும்பத்திற்காகவும் வலுவான கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய பெண் கதாபாத்திரங்கள் அவருடைய திரைப்படங்கள்ல இடம்பெற்றிருக்கு. பெண் கதாபாத்திரங்களை அவர் கையாண்ட விதம் பற்றி உங்களுடைய பார்வை? பெண்கள் அவருக்கு கமாடிட்டி கிடையாது, பர்சனாலிட்டி. அவர் வெவ்வேறு விதமான பெண் பர்சனாலிட்டிஸை காமிச்சிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, தூரல் நின்று போச்சில் ஒரு இன்னசென்ட்டான சுலக்ஷனாக இருப்பாங்க. இன்னசென்ட்னா எபிட்டோம் ஆஃப் இன்னசென்ஸ். அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டை நீங்கள் அதுக்கப்புறமோ இல்லை அதுக்கு முன்னாடியோ பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் இருப்பாங்க. அதே நீங்கள் இவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா, ஒரு கை ஓசை, அதில் அஸ்வினி டாக்டராக வருவாங்க. அப்போ அவங்களோட அந்த மெச்சூரிட்டி, அவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்களுக்குள்ள உருவாகிற சின்ன சின்ன மாற்றங்கள், அது எல்லாத்தையுமே அந்த பர்சனாலிட்டியோடையே சேர்த்து காமிச்சிருப்பார். சோபனா எடுத்துக்கோங்க, இதில் இது நம்ம ஆளில் அவங்களோட பர்சனாலிட்டி ரொம்ப வேறு. ஆனால் இந்த ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இருப்பாங்க. சோபனாவுக்கு ஒரு அம்மா வருவாங்க. நம்ம சோபனாவுடைய அப்பாவை பார்ப்போம், மனோரமாவை பார்ப்போம், பாக்கியராஜை பார்ப்போம், எல்லாரையும் பார்ப்போம். பட் சோபனாவுடைய அம்மாவுக்கு அந்த படத்தில் ஒரு வாய்ஸ் இருக்கும். மனோரமாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அப்போ கூட நமக்கு மனோரமா டாமினேட் பண்ணுற மாதிரி தெரியும். பட் அவங்களும் அவங்க நினைக்கிறத அதில் அழகாக எடுத்து வைப்பாங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு மனோரமாவை ஒரு கேள்வி கேட்பாங்க. அது நமக்கு ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கும். அது மாதிரி எல்லா விதமான பர்சனாலிட்டிஸையும் எடுத்துகிட்டு காமிச்சிருக்காரு. பர்சனலாக எனக்கு என்ன ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்னா, யூஸ்வலி நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம், அந்த செல்ஃப் சட்டையர். தூரல் நின்று போச்சு படத்தில் பெண்ணு பார்க்க வந்திருக்காரு ஒரு ஒரு பாட்டிமா. கூட இருக்க தொண மாப்பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இவரை பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. கெட்ட கேட்டுக்கு ஒரு மஃப்ளர் வேற அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மஃப்ளரையே பார்ப்போம். அப்பதான் அந்த டைட்டில் கார்டும் போடும், அவருடைய பேரும் அங்கதான் வரும் இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா அவர் ஒரு டிராக்டர்ல இறங்குவார். நம்ம என்ன நினைப்போம், அப்பதான் அவர் பேர் போடுவாங்கன்னு நினைப்போம். ஆனால் அவர் அப்போ போட மாட்டார். இவனுக்கு ஒரு மப்ளர் ஒரு கேடுன்னு சொல்லும் போது அவர் பேரை போடுவார். அது மட்டும் இல்ல, சுந்தரகாண்டம் படத்துலயும் ஒரு தாத்தாக்கு ஹெல்ப் பண்ண போய் அவர் தூக்கிட்டு பேரே போடுவாங்க. ஒரு கை ஓசையில தண்டவாளத்தை, சட்டையை கழட்டி தண்டவாளத்தை நல்லா தொடச்சிட்டு தொட்டு பார்ப்பாரு, சூடா இருக்கும். சட்டையை மடிச்சு தண்டவாளத்து மேல வச்சுட்டு அதுல தலை வச்சு படுத்துருப்பாரு, சூசைட் பண்ணிக்க. ரயில் மாத்து தண்டவாளத்துல போயிடும், அப்ப போடுவார் பேரு. சூசைட் அட்டெம்ப்ட் கூட பாட்ச்ட் அப் தான், அது கூட நடக்கல. அந்த ஒரு கதாபாத்திரம் தான் நான் அப்படின்ற அந்த இது இருக்கு. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, இந்த மாதிரி நீங்கள் எந்த படம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவருடைய அந்த செல்ஃப் சட்டையர் அண்ட் விமன் இன்க்ளூசிவ், அது எல்லா படத்துலையுமே. தூரல் நின்று போச்சுல சுலக்ஷனாவுடைய அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. சைலண்டாக தான் இருப்பாங்க, பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பொறுத்து போவாங்க. கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி டேர்ன் ஆகிடுவாங்க. அவர் வெட்டி வீராப்புக்காக அந்த மனுஷன் பண்ணுறதையெல்லாம் நான் தான் பொறுத்துட்டு இருந்தேன்னா, நீ பொறுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற ஒரு விஷயம், மகளுக்காக. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்னோட முன்னோர்கள் சொன்னதுக்கு படி நான் நடந்துட்டேன், வாழ்ந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வர்றவங்க என்ன மாதிரி இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு குரல் வேணும், உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும். குறிப்பாக அந்த மாப்பிள்ளை நல்லவன் இல்லைன்றது அது கன்வே ஆகிட்டே வரும் படத்தில். உங்களுக்கு எங்கேயும் ஒரு பிசுற அவரை பற்றி அவருடைய ஸ்க்ரீன் பிளே பற்றி நம்ம சொல்லி தெரிய போகிறதில்ல. அது அப்படி கன்வே ஆகும்போது நீ போய் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அம்மா சொன்னோடனே பாட்டி யாருன்னா இந்த அம்மாவுக்கு மாமியார், அவங்களும் சொல்லுவாங்க நீ கிளம்பி போ அப்படின்னு. அந்த மாதிரி கதாபாத்திரங்கள், சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கும் பெண் கதாபாத்திரங்களுக்கு ஒரு குரல் கொடுத்தவர் பாக்கியராஜ்.